आपका फ़ोन नंबर क्या है, आपका नाम क्या है, क्या बात है, समस्या क्या है, यहाँ क्या हो रहा है, वहाँ क्या हो रहा है, आपका नाश्ता क्या है, कारण क्या है, क्या फ़र्क है, वो क्या कर रहे हैं, आप क्या खाते हैं, आपको क्या पसंद है, आज आपको क्या पसंद है, आप क्या देखते हैं, आप क्या खाते हैं, आप क्या सोचते हैं, आपको क्या चाहिए, आपका क्या मतलब है, आपको क्या हुआ, आपको ये कैसे लगता है, वे क्या कर रहे हैं, तुम क्या कर रहे हो, आप यहाँ क्या कर रहे हैं, क्या करने वाले हो, आप क्या खोज रहे हैं, आप क्या देख रहे हैं, आपने कल क्या किया, आपने क्या कहा, आपने आज क्या खाया, முझे क्या करना चाहिए. நான் படித்த 30 சென்டென்ஸும் உங்களுக்கு தெளிவாக புரியுது அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் இருக்கீங்க. ஒருவேளை எனக்கு சந்தேகம் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். பேசிக்லேருந்து சீக்கிரம் அட்வான்ஸ் லெவலுக்கு போகலாங்க. புரியாதவங்க நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எவ்வளோ பேர் அட்வான்ஸ் லெவலில் இருக்கீங்க, பேசிக் லெவலில் இருக்கீங்கன்னு என்னால் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ பதிவு பண்ண முடியுங்க. வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. உங்கள் தொலைபேசி எண் என்ன? பொதுவாக உங்கள் செல்ஃபோன் நம்பர் என்னன்னு கேட்பங்க. வாட் இஸ் யுவர் ஃபோன் நம்பர்? आपका फ़ोन नंबर क्या है? आपका फ़ोन नंबर क्या है? आपका என்பது உங்கள், क्या என்பது என்ன, है என்பது இங்கிலீஷில் இஸ், இருக்கிறது, உள்ளது அப்படின்னு ஒருமையில் சொல்கிறதுங்க. உங்களது பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? आपका नाम क्या है? आपका नाम क्या है? आपका என்பது உங்களது, நாம் என்பது பெயர், என்ன என்பது क्या. இங்கிலீஷில் வர்ற ஈஸ்ன்றது இங்கே ஹே, ஒருமையில் இருக்கிறது, உள்ளது அப்படின்னு அர்த்தங்க. பாயிண்ட் நம்பர் 3, என்ன விஷயம்? வாட் இஸ் த மேட்டர்? क्या बात है? क्या बात है? இது பொதுவாக வழக்கத்தில் இருக்கிற ஒரு சென்டென்ஸுங்க. பாயிண்ட் நம்பர் 4, பிரச்சனை என்ன? வாட் இஸ் த ப்ராப்ளம்? சமஸ்யா क्या है? சமஸ்யா क्या है? சமஸ்யா என்பது பிரச்சனை, क्या என்பது என்ன, ஹே என்பது ஒருமையில் இருக்கு, உள்ளது அப்படின்னு அர்த்தங்க. பாயிண்ட் நம்பர் 5, இங்கே என்ன நடக்கிறது? வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? யஹா क्या हो रहा है? யஹா क्या हो रहा है? யஹா என்பது இங்கே, क्या என்பது என்ன, ஹோ ரஹா என்பது நடக்கிறது, ஹே என்பது இருக்கிறது, உள்ளது, ஒருமையில் சொல்கிறதுங்க. யஹா क्या हो रहा है? हो रहा है என்பது நடக்கிறது அப்படின்னு சொல்கிறதுங்க. இது அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் கோயிங் ஆன் தேர்? வஹா क्या हो रहा है? வஹா क्या हो रहा है அப்படின்னு கேட்கணுங்க. இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் வித்தியாசம் யஹா வஹா, இங்கே யஹா, அங்கே வஹா, இவ்வளோதாங்க. அடுத்து, உங்கள் காலை உணவு என்ன? வாட் இஸ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? आपका नाश्ता क्या है? आपका नाश्ता क्या है? आपका என்பது உங்கள், நாஸ்தா என்பது காலை உணவு, क्या है என்பது என்ன. आपका नाश्ता क्या है? உங்கள் காலை உணவு என்ன. பாயிண்ட் நம்பர் 8, காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன்? காரண் क्या है? காரண் क्या है? காரண் என்பது காரணம், क्या है என்பது என்ன. இருக்கிறதுலையே ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸுங்க. நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் வர்ற உச்சரிப்பு தமிழுக்கும் ஹிந்திக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. காரணம், காரன். பாயிண்ட் நம்பர் 9, என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? क्या फ़र्क है? क्या फ़र्क है? क्या என்பது என்ன, ஃபரக் என்பது வித்தியாசம், ஹே என்பது இருக்கு, உள்ளது அப்படின்னு ஒருமையில் சொல்கிறதா அர்த்தங்க. அவன் என்ன செய்கிறான்? வாட் இஸ் ஹீ டூயிங்? वह क्या कर रहा है? वह
क्या कर रहा है वह என்பது அவன் क्या कर रहा है என்பது என்ன செய்கிறான் அப்படின்னு குறிக்குதுங்க ஒருமையில் ஹே என்பது ஒருமையில் குறிக்குது பொதுவாக பெரும்பாலும் ப்ராக்டிக்கலாக பேசும் பொழுது வகுன்ற வார்த்தை பயன்படுத்துறது இல்லை அதுக்கு பதிலாக ஓ அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க தூரமாக இருக்கவங்கள அவன் அப்படின்னு சுட்டி காட்டுறது ஓ அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க அப்போ ப்ராக்டிக்கலாக சொன்னால் ஓ கியா கர் ரஹா ஹே ஓ கியா கர் ரஹா அப்படின்னு சொல்லணுங்க பாயிண்ட் நம்பர் 11 நீங்கள் என்ன செய்கிறீர்கள் வாட் டு யூ டூ இது பெரியவங்கிட்ட மரியாதையாக பேசுகிறதுங்க ஆப் கியா கர்த்தே ஹேன் ஆப் கியா கர்த்தே ஹேன் ஆப் என்பது தாங்கள் நீங்கள் கியா என்பது என்ன கர்த்தே என்பது செய்கிறீர்கள் இது வினை சொல்ல வர்றதுங்க செய்வது கர்ணா அப்படின்ற வினை சொல்ல வர்றது கர்த்தே செய்கிறீர்கள் செய்கிறீர் ஹே என்பது பன்மையில் இருக்கு உள்ளது அப்படின்னு அர்த்தங்க ஆப் கியா கர்த்தே ஹே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தாங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தங்க பாயிண்ட் நம்பர் 12 உங்களுக்கு என்ன பிடிக்கும் வாட் டு யூ லைக் ஆப்கோ கியா பசந்த் ஹே ஆப்கோ கியா பசந்த் ஹே ஆப்கோ என்பது உங்களுக்கு அல்லது தங்களுக்கு கியா என்பது என்ன பசந்த் என்பது பிடிக்கும் ஹே என்பது ஒருமையில் இருக்கு அல்லது உள்ளது அப்படின்னு அர்த்தங்க ஆப்கோ கியா பசந்த் ஆப்கோ கியா பசந்த் உங்களுக்கு என்ன பிடிக்கும் இன்று உங்களுக்கு என்ன பிடிக்கும் வாட் டு யூ லைக் டுடே ஆஜ் ஆப்கோ கியா பசந்த் ஹே ஆஜ் ஆப்கோ கியா பசந்த் ஹே நேற்று தோசை தான் பிடிக்கும்னு சொல்லி சாப்பிட்ருப்பாங்க இன்றைக்கி அவங்களுக்கு டேஸ்ட்டு மாறலாம் அதனால் கேட்கும்போது வித்தியாசமாக கேட்குறதுக்கு இன்று உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்போம் அதுக்கு ஆஜ் ஆப்கோ கியா பசந்த் ஹே ஆஜ் என்பது இன்று ஆப்கோ என்பது தங்களுக்கு கியா பசந்த் ஹே என்பது பிடிக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறதுங்க இது எல்லாமே தூய தமிழில் கொடுத்துருக்கங்க அப்போ தான் உங்களால் உங்களுக்கு தகுந்த மாதிரி சௌகரியத்துக்கு மாற்றிக்க முடியும் நீங்கள் என்ன காண்கிறீர்கள் அதாவது நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டு யூ சி ஆப் கியா தேக் ரஹே ஹேன் ஆப் கியா தேக் ரஹே ஹேன் ஆப் என்பது தாங்கள் கியா என்பது என்ன தேக்னா என்பது பார்ப்பது தேக்தே ஹே தேக் ரஹே ஹே தேக்னா என்பது பார்ப்பது ஹே என்பது பன்மையில் இருக்கிறது உள்ளது அப்படின்னு அர்த்தங்க எதனால் பன்மையில் சொல்கிறோன்னா ஆரம்பிக்கும் பொழுதே ஆப்னு ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது நீங்கள்னு ஆரம்பிச்சிருக்கங்க தும்னு ஆரம்பித்தா ஹோ ஆப்னு ஆரம்பித்தா ஹே இந்த மாதிரி முடியுங்க உங்களுக்கு என்ன வேண்டும் வாட் டு யூ வாண்ட் ஆப்கோ கியா சாஹியே ஆப்கோ கியா சாஹியே ஆப்கோ என்பது உங்களுக்கு கியா என்பது என்ன வேண்டும் என்பது சாஹியே ஆப்கோ கியா சாஹியே பாயிண்ட் நம்பர் 15 நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் வாட் டு யூ ஈட் ஆப் கியா காத்தே ஹேன் ஆப் கியா காத்தே ஹேன் ஆப் என்பது தாங்கள் கியா என்பது என்ன கானா என்பது சாப்பிடுவது வினைச்சொல் காத்தே ஹே ஹே என்பது பன்மையில் முடிக்கிறோங்க ஆப்னு ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஹேன்னு முடிக்கிறோம் இது பார்ட் 1 மற்றும் பார்ட் 2ங்க ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்கேன் ஏன்னா என்னுடைய ஃபோன் ரொம்ப சின்னது அந்த சின்ன ஃபோனை வச்சு தான் இவ்வளோ வேலையும் பண்ணுறேங்க 20 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோலாம் இதில் மேக்ஸிமம் பண்ண முடியாது அதனால் நான் 10 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த பார்ட்டு நாளைக்கோ அல்லது நாளான்னைக்கோ நான் பதிவு பண்ணுறேங்க தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேங்க உங்களுடைய வீடியோ தேடுற நேரத்தை கம்மி பண்ணுறதுக்காக தான் நான் ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேங்க எந்த தலைப்பில் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த தலைப்பை நீங்கள் தாராளமாக தேடி கண்டுபிடிச்சு ஹிந்தி கற்றுக்கலாங்க இந்த வீடியோவுடைய பிடிஎஃப் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய கடைசீட்டில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் தொடர்ந்து இதுவரைக்கும் ஒரு 50க்கும் மேற்பட்ட நபர்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டிருக்காங்க அவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் நான் பிடிஎஃபோ அல்லது கூகுள் டிரைவில் போட்ட லிங்க்கோ அல்லது வாட்ஸ்அப்லேயே டெக்ஸ்ட் மெசேஜாவோ வந்து இந்த வீடியோவுடைய டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேங்க யாருக்கு தேவையோ அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்
3 ஹிந்தி புக்கும் எனக்கு தெரிஞ்சது என்னன்றது நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க. सभी को नमस्कार जी। हिंदी पेज तमिला यूट्यूब चैनल में सभी का स्वागत है। आप सभी से मिलकर बहुत खुशी हुई है। मेरा नाम नागराज है, मैं नामाकल में रहता हूँ। हिंदी सिखाना मेरा शौक़ है। आप हिंदी सीखना चाहते हैं तो मेरे चैनल को फॉलो कीजिए।